திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய நல்ல ஆசையோடும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் உதயநிதி அவருடைய வாழ்த்துக்களோடும், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை எங்களுடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2026 தேர்தல் களம் என்பது திராவிட ஆட்சியினுடைய நாயகர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை வழங்குவதற்கு வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த வெற்றியை நாங்கள் அனைவரும் இணைந்து மாண்பு முதலமைச்சருடைய கரங்களில் சமர்ப்பிப்போம். ஆபரேஷன் பிஎஸ்பி சொல்றாங்க சார், வெரி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இல்ல ஆபரேஷன் பி செந்தில் பாலாஜியா சிறப்பு திட்டங்கள் கோவை அறிவிக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இந்த தெற்கு தொகுதிக்கு என்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் சார் அப்கமிங்? சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. நீங்க கூட ஒன்று சொல்லிக்கலாம், அடுத்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிக்கலாம். பொதுவாக நாங்கள் முன்னிறுத்துவது தேர்தல் களத்தில் 2021 மாண்பு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கிய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை, முதலமைச்சர் கொடுத்த வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை வாக்காளர் பெருமக்களுடைய உள்ளங்களில் எடுத்து சென்று பரப்புரை செய்கின்றோம். கோவை மாவட்டத்திற்கு வழங்கிய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வாக்காளர் பெருமக்களத்தில் நினைவுபடுத்தி நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கும் 2 சட்டமன்ற தொகுதியில் கை சின்னத்திற்கும் வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்து வருகின்றோம். ஆகையால வளர்ச்சி திட்டங்கள் தான் எங்களுடைய இலக்கு, மாவட்டத்தினுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய இலக்கு, சட்டமன்ற தொகுதியுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய இலக்கு. அதுதான் முதலமைச்சருடைய எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளை. 10 தொகுதிகளும் வளர்ச்சி பெற வேண்டும். அதில் கோவை தெற்கு தொகுதியும் சிறப்பான வளர்ச்சியை பெற வேண்டும். அதற்கான பணிகள் தான் நாங்கள் முன்னெடுத்தோம். முதலமைச்சர் அதிகமான கோவைக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் உங்க தரப்புல செம்மொழி பூங்கா, நூலகம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை சொல்றீங்க. ஆனா இங்க அதிமுகவினர் சொல்றது, திமுக கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சிறு துரும்பு கூட கிள்ளி போடல, அவங்க எதுவும் செய்யல, நாங்க நெஞ்சு நிமிடத்துக்கு ஓட்டு கேட்போம். அதாவது பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் பண்ணோம், அதுலதான் அவங்க ரிப்பன் வச்சு வெட்டி இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை எப்படி மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? உங்க கேள்வியில முதல் பாதி இருக்குல்ல, வளர்ச்சி திட்டங்களை சொன்னீங்கல்ல, அந்த வளர்ச்சி திட்டங்கள்ல செம்மொழி பூங்கா எந்த ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டது, எந்த அரசாங்கம் அரசாணை வெளியிட்டது, யார் நிதி ஒதுக்குனா, யார் செயல்படுத்தி முடிச்சு திறந்து வச்சா, அதை ஒரு கணம் அவங்ககிட்ட அந்த கேள்விகளை கேளுங்க. அது மாதிரி இப்ப பெரியார் நூலகம் வேலை முடிய போகுது, முதலமைச்சர்கள் திறந்து வைக்க போறாங்க. அதுக்கு யார் அரசாணை வெளியிட்டா, நிதி ஒதுக்குனா, அடிக்கல் நாட்டுனா, பணிகளை யார் பார்வையிட்டா அப்படிங்கறத அவங்ககிட்ட கேள்விகளை கேளுங்க. மேற்கு புறவழிச்சாலை இருக்கு, அதுக்கு யார் நிதிகளை கொடுத்தா, அரசாணை வெளியிட்டா, பணிகளை முடித்து யார் திறந்து வைத்தா. அதே போல ஜிடி நாயுடு மேம்பாலம் இருக்கு, ஹாக்கி மைதானம் இருக்கு. ஹாக்கி மைதானம் எங்களுடைய துணை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி அவரே திறந்து வைத்தார். நீங்க ஒரு கேள்வி மட்டும் அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க நெஞ்ச நிமித்தி கேட்பனா நீங்க உங்க திட்டங்களை சொல்லுங்கன்னு கேளுங்க. அவங்க ஒரே நிமிஷம் அவங்க திட்டங்களை சொல்லுங்கன்னு கேளுங்க. வெறுமனே வார்த்தைகளை சொல்றதுக்கும் நான் திட்டங்களை சொல்லி கேட்கிறேன், இதெல்லாம் செஞ்சோம் இனி செய்வோம்னு சொல்றோம். அதனால எங்களுடைய முதலமைச்சருடைய இலக்கு செய்ததை சொல்லி வாக்குகளை சேகரிப்போம், செய்ய போறதை சொல்லி வாக்குகளை சேகரிப்போம். அதுதான் எங்களுடைய இலக்கு, அதான் எங்களுக்கு முதலமைச்சர் வழிகாட்டிருக்காங்க, அதை தான் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதாவது தேர்தல் களம்ங்கிறது எங்களுக்கு கரூர்ல இருந்து வர வேண்டியதில்லை, வேலூர்ல இருந்து வர வேண்டியதில்லை. கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கழக நிர்வாகிகளும் எங்களுக்கு போர்ப்படை சிப்பாய்களை போல ஒவ்வொரு பூத்திலையும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக நிர்வாகிகள், எங்களுடைய தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றி வெற்றியை உருவாக்கி தருவதற்கு அவர்கள் தயாரா இருக்காங்க. அதனால எங்களுக்கு எங்கிருந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. இங்க இருக்கிற எங்க நிர்வாகிகளை 10 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு இன்னும் நாங்க விட்டா இன்னும் 10 தொகுதியில கூட எங்க நிர்வாகிகள் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அவங்க கிட்ட ஒண்ணு மட்டும் நீங்க கேளுங்க, வேட்பாளர்கிட்ட, எதிர் வேட்பாளர்கிட்ட ஏதாவது நீங்க செஞ்சிருந்தா சொல்லுங்கன்னு கேளுங்க. ஏதாவது நீங்க செஞ்சிருந்தா சொல்லுங்க, இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. வெறுமனே அங்கிருந்து வந்தாங்க இங்க இருந்து வந்தாங்க ஒண்ணு மட்டும் நான் கேட்கட்டா சார், என்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாரு, நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அவ்வளவுதானே, அவரும் வெளியூர் தானே, இதெல்லாம் நான் பேச வேண்டாம்னு நினைச்சேன். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்திருக்கலாமா இங்க, நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அவ்வளவுதான். நானும் 4-5 வருஷம் உங்களோட பழகிட்டு தான் இருக்கேன். அவரை விட எனக்கு கோவை பத்தி நல்லா தெரியும், அவரை விட எனக்கு கோவை தெற்கு தொகுதியை பத்தி நல்லா தெரியும். அத்தனை இடங்களுக்கு நான் உங்களோட சேர்ந்து பல வளர்ச்சி சாலைகள் பணிகள் உட்பட பல திட்டங்களை நான் உங்களோட சேர்ந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறோம், திறந்து வச்சிருக்கிறோம், பல பணிகளோட நான் உங்களோட பங்கெடுத்திருக்கிறேன்.
அதனால வந்து இந்த கருத்துக்கள் மக்களிடம் எடுபடாது. அவங்க சொல்ற கருத்துக்கள் எடுபடாது. நிச்சயமாக இந்த தேர்தல் களம் என்பது 2026 திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக. நீங்க குறிப்பிட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது நடந்து சென்று வாக்குகள் சேகரிப்புன்னு சொல்லிட்டு சக வேட்பாளர்கள் சொன்னீங்க. ஆனா நேற்று கடந்த சில நாள் நீங்க பண்ணும்பொழுது உங்களுடைய கூட்டணி கட்சியில் சுமார் 1000 பேருக்கு மேல வந்து தொகுதிக்குள்ள வரும்பொழுது நீங்க மக்களை சந்திச்சு பேசுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படாத ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. டைரக்ட் பீப்புள் இன்டராக்ஷன் இல்லாம இருக்கு. அவங்க நேரடியா சொல்றது என்னன்னா, டூ வீலர்ல கூடி வந்து நேரடியா உங்ககிட்ட குறைகளை கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. தேர்தலுக்கு வாக்கு கேட்க வரும்போது கூட இவங்களை வந்து அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க ஒரு மாஸ் கேம்பெயின் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க. சேம் டைம் வந்து மக்கள்கிட்ட நீங்க வழங்கி நாங்கள் அனைவரும் இணைந்து இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2026 தேர்தல் களம் என்பது திராவிட ஆட்சியினுடைய நாயகர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை வழங்குவதற்கு வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த வெற்றியை நாங்கள் அனைவரும் இணைந்து மாண்பு முதலமைச்சருடைய கரங்களில் சமர்ப்பிப்போம். ஆபரேஷன் பிஎஸ்பின்னு சொல்றாங்க சார். வெரி ஸ்ட்ராங் பேஸ்மெண்டா இல்ல ஆபரேஷன் பி செந்தில் பாலாஜியா சிறப்பு திட்டங்கள் கோவை அறிவிக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இந்த தெற்கு தொகுதிக்கு என்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் சார் அப்கமிங்? சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. நீங்க கூட ஒன்று சொல்லிக்கலாம், அடுத்து வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிக்கலாம். பொதுவாக நாங்கள் முன்னிறுத்துவது தேர்தல் களத்தில் 2021 மாண்பு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை, முதலமைச்சர் கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை வாக்காளர் பெருமக்களுடைய உள்ளங்களில் எடுத்து சென்று பரப்புரை செய்கின்றோம். கோவை மாவட்டத்திற்கு வழங்கிய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வாக்காளர் பெருமக்களத்தில் நினைவுபடுத்தி நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கும் 2 சட்டமன்ற தொகுதியில் கை சின்னத்திற்கும் வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்து வருகின்றோம். ஆகையால வளர்ச்சி திட்டங்கள் தான் எங்களுடைய இலக்கு. மாவட்டத்தினுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய இலக்கு. சட்டமன்ற தொகுதியுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய இலக்கு. அதுதான் முதலமைச்சருடைய எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளை. 10 தொகுதிகளும் வளர்ச்சி பெற வேண்டும். அதில் கோவை தெற்கு தொகுதியும் சிறப்பான வளர்ச்சியை பெற வேண்டும். அதற்கான பணிகள் தான் நாங்கள் முன்னெடுத்தோம். முதலமைச்சர் வந்து அதிகமான கோவைக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் உங்க தரப்புல வந்து செம்மொழி பூங்கா, நூலகம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை சொல்றீங்க. ஆனா இங்க அதிமுகவினர் வந்து சொல்றது, திமுக கடந்த 5 ஆண்டுகள ஒரு சிறு துரும்பு கூட கிள்ளி போடல, அவங்க எதுவும் செய்யல, நாங்க வந்து நெஞ்சு நிமிடத்துக்கு ஓட்டு கேட்போம். அதாவது பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள் பண்ணோம், அதுலதான் அவங்க வந்து ரிப்பன் வெட்டி இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை எப்படி மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? உங்க கேள்வியில முதல் பாதி இருக்குல்ல, வளர்ச்சி திட்டங்களை சொன்னீங்கல்ல, அந்த வளர்ச்சி திட்டங்கள்ல செம்மொழி பூங்கா எந்த ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டது, எந்த அரசாங்கம் அரசாணை வெளியிட்டது, யார் நிதி ஒதுக்குனா, யார் செயல்படுத்தி முடிச்சு திறந்து வச்சா, அதை ஒரு கணம் அவங்ககிட்ட அந்த கேள்விகளை கேளுங்க. அது மாதிரி வந்து இப்ப பெரியார் நூலகம் வேலை முடிய போகுது, முதலமைச்சர்கள் திறந்து வைக்க போறாங்க. அதுக்கு யார் அரசாணை வெளியிட்டா, நிதி ஒதுக்குனா, அடிக்கல் நாட்டுனா, பணிகளை யார் பார்வையிட்டா அப்படிங்கறத அவங்ககிட்ட கேள்விகளை கேளுங்க. மேற்கு புறவழிச்சாலை இருக்கு, அதுக்கு யார் நிதிகளை கொடுத்தா, அரசாணை வெளியிட்டா, பணிகளை முடித்து யார் திறந்து வைத்தா. அதே போல ஜிடி நாயுடு மேம்பாலம் இருக்கு, ஹாக்கி மைதானம் இருக்கு. ஹாக்கி மைதானம் எங்களுடைய துணை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி அவரே திறந்து வைத்தார். நீங்க வந்து ஒரு கேள்வி மட்டும் அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க நெஞ்ச நிமித்தி கேட்பனா நீங்க உங்க திட்டங்களை சொல்லுங்கன்னு கேளுங்க. அவங்க ஒரே நிமிஷம் அவங்க திட்டங்களை சொல்லுங்கன்னு கேளுங்க. வெறுமனே வார்த்தைகளை சொல்றதுக்கும் நான் திட்டங்களை சொல்லி கேட்கிறேன், இதெல்லாம் செஞ்சோம் இனி செய்வோம்னு சொல்றோம். அதனால எங்களுடைய முதலமைச்சருடைய இலக்கு வந்து செய்ததை சொல்லி வாக்குகளை சேகரிப்போம், செய்ய போறதை சொல்லி வாக்குகளை சேகரிப்போம். அதுதான் எங்களுடைய இலக்கு. அதான் எங்களுக்கு முதலமைச்சர் வழிகாட்டிருக்காங்க, அதை தான் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆனா கரூர்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து இறக்கிட்டு வேலை செய்யற மாதிரி அம்மனாச்சும் குற்றம் சாட்டுறாரு. அதாவது தேர்தல் களம்ங்கிறது எங்களுக்கு கரூர்ல இருந்து வர வேண்டியதில்லை, வேலூர்ல இருந்து வர வேண்டியதில்லை. கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கழக நிர்வாகிகளும் எங்களுக்கு போர்ப்படை சிப்பாய்களை போல ஒவ்வொரு பூத்திலையும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக நிர்வாகிகள், எங்களுடைய தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றி வெற்றியை உருவாக்கி தருவதற்கு அவர்கள் தயாரா இருக்காங்க. அதனால எங்களுக்கு எங்கிருந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. இங்க இருக்கிற எங்க நிர்வாகிகளை 10 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு இன்னும் நாங்க விட்டா இன்னும் 10 தொகுதியில கூட எங்க நிர்வாகிகள் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அவங்க கிட்ட வந்து ஒண்ணு மட்டும் நீங்க கேளுங்க, வேட்பாளர்கிட்ட, எதிர் வேட்பாளர்கிட்ட ஏதாவது நீங்க செஞ்சிருந்தா சொல்லுங்கன்னு கேளுங்க. ஏதாவது நீங்க செஞ்சிருந்தா சொல்லுங்க, இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. வெறுமனே வந்து அங்கிருந்து வந்தாங்க இங்கிருந்து வந்தாங்க ஒண்ணு மட்டும் நான் கேட்கட்டா சார், என்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாரு, நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அவ்வளவுதானே. அவரும் வெளியூர் தானே. இதெல்லாம் நான் பேச வேண்டாம்னு நினைச்சேன். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்திருக்கலாமா இங்க? நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அவ்வளவுதான். நானும் 4-5 வருஷம் உங்களோட பழகிட்டு தான் இருக்கேன். அவரை விட எனக்கு கோவை பத்தி நல்லா தெரியும், அவரை விட எனக்கு கோவை தெற்கு தொகுதியை பத்தி நல்லா தெரியும். அத்தனை இடங்களுக்கு நான் உங்களோட சேர்ந்து பல வளர்ச்சி சாலைகள் பணிகள் உட்பட பல திட்டங்களை நான் உங்களோட சேர்ந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறோம், திறந்து வச்சிருக்கிறோம். பல பணிகளோட நான் உங்களோட பங்கெடுத்திருக்கிறேன்.
அதனால வந்து இந்த கருத்துக்கள் மக்களிடம் எடுபடாது. அவங்க சொல்ற கருத்துக்கள் எடுபடாது. நிச்சயமாக இந்த தேர்தல் களம் என்பது 2026 திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக. நீங்க குறிப்பிட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது நடந்து சென்று வாக்குகள் சேகரிப்புன்னு சொல்லிட்டு சக வேட்பாளர்கள் சொன்னீங்க. ஆனா நேற்று கடந்த சில நாள் நீங்க பண்ணும்பொழுது உங்களுடைய கூட்டணி கட்சியில் சுமார் 1000 பேருக்கு மேல வந்து தொகுதிக்குள்ள வரும்பொழுது நீங்க மக்களை சந்திச்சு பேசுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படாத ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. டைரக்ட் பீப்புள் இன்டராக்ஷன் இல்லாம இருக்கு. அவங்க நேரடியா சொல்றது என்னன்னா, டூ வீலர்ல கூடி வந்து நேரடியா உங்ககிட்ட குறைகளை கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. தேர்தலுக்கு வாக்கு கேட்க வரும்போது கூட இவங்களை வந்து அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க ஒரு மாஸ் கேம்பெயின் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க. சேம் டைம் வந்து மக்கள்கிட்ட நீங்க பேசுறது, அவங்ககிட்ட நீங்க சந்திக்கிறதுக்கு வந்து அது ஒரு இடையூறா இருக்காதா? ஒரு நிமிஷம். அதாவது நான் நடந்து போகும்போது ஒவ்வொரு வீட்லயும் முன்னாடி நிக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்க முடியும், அவங்க எங்கிட்ட பேச முடியும். நான் ஜீப்ல போனா எப்படி பேச முடியும்? அவங்க ஜீப்ல போனா எப்படி பேச முடியும்? ஒரு வேட்பாளர் ஜீப்ல போய் ஓட்டு கேட்கிறாருன்னா எப்படி ஒவ்வொரு வாக்காளரும் அவங்க கிட்ட பேச முடியும்? நான் சாலையில நடந்து போய் சென்று வாக்கு சேகரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு இல்லத்திலையும் முன்னாடி நிக்கிறவங்க எல்லாரும் எங்கிட்ட பேசுறாங்க, அவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சில பேர் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்றாங்க. சில பேர் எங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு விடுங்கிற கோரிக்கையும் வைக்கிறாங்க. அதனால எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தோழமை இயக்கங்கள் வலுவா இருக்கு. அதனால எங்களோட அவங்க பயணிப்பது, அவங்க தேர்தல் காலத்தில் நின்று பணியாற்றுவதற்கான ஒரு நாங்க அதெல்லாம் சேர்ந்து தான் முன்னெடுக்க முடியும். நான் மட்டும் தனியா போய் ஓட்டு கேட்கணும், நீங்க எல்லாம் வராதீங்கன்னு நான் சொல்ல முடியாது. எல்லாரும் சேர்ந்து தேர்தல் களத்தில் ஒரு தோழமை இயக்கத்தோடு பணியாற்றுவதால் தேர்தல் களத்தில் நல்லா இருக்கும். எங்களுக்கு எங்க நிர்வாகிகள், எங்கள் தோழமை இயக்கங்கள் முழுமையா வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் எங்களோட சேர்ந்து வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியில பங்கு பெறாங்க. அதனால அனைத்து இல்லங்களையும் எனக்கு ஒவ்வொரு வீடும் எனக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. பாத்தீங்க நீங்க கூட வந்து பெரும்பான்மையான வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் எனக்கு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பு கொடுக்குறாங்க. நின்று அவங்கள பார்த்து பேசிட்டு தான் நான் அந்த ஆரத்தி போட்டு வச்சுக்கிட்டு போனேன். கடந்து போயிடலையே. அதனால தேர்தல் பிரச்சார பயணங்கள் என்பது நாங்கள் நடந்து தான் போக போறோம். 11 வார்டு நடந்து 4 வார்டு முடிச்சுட்டோம். இன்னும் ஒரு 7 வார்டு இருக்கு, நடந்து தான் போக போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கோவையில 10க்கு 10ங்கிறது எந்த அளவுக்கு உறுதியா இருக்கீங்க? செந்தில் பாலாஜினே 10 பேர் இருக்குல்ல. சரி பரவாயில்ல, வரட்டும். அதுல என்ன இருக்கு? இன்னும் 100 பேர் கூட வரட்டும், பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேடம் உள்ளாட்சி தேர்தல் வருது. வார்டு மெம்பருக்கு ஒரு சின்னம் இருக்கு, பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுக்கு ஒரு சின்னம் இருக்கு, பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலருக்கு ஒரு சின்னம் இருக்கு, மாவட்ட கவுன்சிலருக்கு ஒரு சின்னம் இருக்கு. 4 சின்னங்கள், 4 சீட்டு வாக்குச்சாவடிகள்ல ஓட்டு போடணும். அந்த 4ஐயும் மக்கள் பார்த்து சரிபார்த்து யாரு வேணுங்கிறத தீர்மானிச்சு ஓட்டு போடுற காலம் இன்னைக்கு காலம். அதனால ஒரு பேர்ல 10 பேர் இல்ல 100 பேர் வந்தா கூட சின்னம் எது, யார் வேட்பாளர் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால அவங்க ஒரு 100 பேர் கூட போடட்டும், தப்பு. நாங்க அதை பத்தி வருத்தப்படல. வரட்டும், களத்துக்கு வரட்டும், அவங்களும் வாக்களை சேகரிக்கட்டும். தேர்தல் களத்துல இந்த டைம் நீங்க வைக்கக்கூடிய வாக்குகளோட குறி என்ன? அதாவது பாத்தீங்கன்னா கடந்த முறை பாத்தீங்கன்னா தேர்தலில் 2021 குறைஞ்சபட்சம் 2000 ஓட்டு 10,000 ஓட்டு வாக்கு சதவீதம் இருந்துச்சு. அதே சமயம் மக்கள்கிட்ட குறிப்பா கோவையில வந்து நீங்க குறிப்பா குறி வைக்கக்கூடிய வாக்குகள் என்ன? அதாவது உங்களை வந்து சொல்றாங்க, ஒரு பக்கம் சிறுபான்மையினர் ஓட்டை வந்து வாங்க இது பண்றாங்க. அதே சமயம் வந்து மகளிர் உரிமை தொகை வாக்குகளை வந்து, அதாவது நீங்க குறிப்பிட்ட மாதிரியா நாங்க செஞ்ச திட்டத்தை வச்சு வாக்குகளை வந்து சேகரிப்போம் அப்படிங்க. அதை தாண்டி உங்களுக்கான நீங்க கோவையில டார்கெட் பண்ணிருக்கக்கூடிய வாக்குகள் என்ன? ஏன்னா கடந்த முறை ஒரு இடம் கூட கொடுக்கல. அதாவது தேர்தல் அறிக்கையில ஒரு உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். 20 லட்சம் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத நவீன பம்ப் செட் வழங்கப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. 20 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவது விவசாயிகளுக்கான ஒரு சிறப்பு திட்டம். இன்னொன்று நாங்கள் அதில் வந்து பெருமையா பார்க்கறது, மகிழ்ச்சியோட பார்க்கறது, அந்த பம்ப் செட் உற்பத்திங்கிறது கோவை முழுக்க கோவையை சார்ந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்ப கோவையில் இருக்கக்கூடிய பம்ப் செட் உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில், அவருடைய தொழிலை வளப்படுத்தக்கூடிய வகையில், வளர்ச்சி பெறக்கூடிய வகையிலான அந்த அறிவிப்பா தான் நாங்க பாக்குறோம். அதனாலதான் முதலமைச்சரை சந்திச்சு பம்ப் செட் உற்பத்தியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கைக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்படிதான் வந்து தேர்தல் அறிக்கைகளை முதலமைச்சர்கள் உருவாக்கியிருக்காங்க. எல்லா தொழிலும் வளரணும், அனைத்தரப்பட்ட மக்களும் வளர்ச்சி அடையணும். அதை நோக்கி தான் நாங்கள் தேர்தல் பயணத்தை எடுத்திருக்கிறோம். அதனால முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கை செய்த திட்டங்கள், மாவட்டத்திற்கு செய்த திட்டங்கள், இது 3ஐயும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போறோம். இன்னும் தொகுதிகள் வாரியா நாங்க செய்ய வேண்டியது, வார்டுகள் வாரியா செய்ய வேண்டியதை நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 நாள்ல உங்களுக்கு சொல்றேன். கோவையில 10க்கு 10 எந்த அளவுக்கு உறுதியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆனா கள சூழல் பார்க்கும்போது 60,000 வாக்குகள் நிறைய வேலை இருக்கு சார், நிறைய வேலை இருக்கு. அதனால வந்து அவர் பாட்டுக்கு ஓட்டு கேட்கட்டும், நம்ம பாட்டுக்கு கேட்போம். மக்களை தீர்மானிக்கிட்டோம் யாருக்கு எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்கிறது. 4ஆம் தேதி நம்ம எல்லாம் ஒன்னா நின்று வாக்கு எண்ணிக்கையில கலந்துக்க போறோம். எவ்வளவு வாக்கு யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். அதனால பொறுமையா இருந்து பார்ப்போம். இன்னொரு 20 நாள் தான் இருக்கு. பொறுமையா இருந்து களத்துல பார்ப்போம். வாக்கு எண்ணிக்கை முடிவு தெரியும். அதனால அவசரப்பட்டு சொன்னாலோ இல்ல முன்னாடியே யோசிச்சு சொன்னாலோ, பின்னாடி யோசிச்சு வந்து நான் முதல்ல சொல்லதை தப்ப வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு நான் தவறா சொல்லிட்டேன், வாங்குற ஓட்டே 60,000 ஓட்டுன்னு சொன்னாலோ அது கூட அப்படி ஒரு கால் சொல்லக்கூடிய சூழலும் வரலாம்.
அதனால அதை பத்தி நம்ம இப்ப எடுத்துக்க வேண்டியதில்லை. வாக்கு சேகரிப்பு பணிகளை சிறப்பாக செய்யும். கோவைக்கான வாக்குறுதிகள் தனியா கொடுக்க போறீங்க மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதுல என்ன ஏன் தொகுதிக்கான நான் போட்டியிடக்கூடிய தொகுதிக்கான வாக்குறுதிகள் இப்ப நிறைய நாங்க அரசு பம்ப் பத்தியே சொல்றீங்க, பட் கிரைண்டர் உற்பத்தி வந்து இங்க முக்கியமான அடையாளமா இருக்கு. அதுக்கு தனியா எதிர்பார்க்கலாமா? அவங்க ரொம்ப நாளா கோரிக்கை வச்சிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு முழுக்க இயக்கத்தின் சார்பில் எங்களுடைய முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. அதுல செக்டார் வைஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு கால் பின்னாடி தேவைப்பட்டா அது முதலமைச்சருடைய பார்வைக்கு நாங்க எடுத்துட்டு போவோம். அதனால பிரச்சாரத்துக்கு முதல்வர் பிரதமர் எப்போ வராங்க? இல்ல அது இன்னும் தேதி முடிவு செய்யல. முடிவு செஞ்சோன்னே சொல்றோம். அதனால என்னுடைய இலக்கு நான் இப்ப வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு உங்க மூலியமா என்னுடைய தெற்கு தொகுதி மக்களுக்கு சொல்றது 1,86,000 வாக்காளர்கள். அந்த 1,86,000 வாக்காளருடைய ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒரு நண்பனாக, சகோதரனாக, ஒரு ஊழியனாக இருந்து முதலமைச்சருடைய திட்டங்களை, அரசினுடைய திட்டங்களை கொண்டு சென்று சேர்ப்பேன். இன்னும் வளர்ச்சி பெற வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கின்றன கோவை தெற்கு. அந்த வளர்ச்சி பெற வேண்டிய இடங்கள், அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக்கூடிய இடங்களை கண்டறிந்து ஒரு வருட காலத்திற்குள் அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை முழுமையாக எடுப்பேன். இங்கிருந்து தொகுதி மக்களுக்கு ஒரு சக ஊழியனாக, ஒரு சக சகோதரனாக பணியாற்றுவேன். ஆனா செந்தில் பாலாஜியை தோற்கடிக்கிறதுக்காகவே திமுக திட்டமிட்டு இவரை இங்க நிறுத்தியிருக்குன்னு சொல்லி உங்களோட எதிர்க்கட்சி வேட்பாளர் குற்றம் சாட்டி சொல்றாரு. அவருக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதாவது இது அவர்கிட்டே கேள்வி கேளுங்க. அப்ப நீங்க வடக்குல சட்டமன்ற உறுப்பினர் இருந்தீங்க, தெற்குல ஏன் நீங்க தோக்கணுங்கிறதுக்காக உங்க தலைமை நிறுத்தியிருக்கான்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. சரிதானே? ஒரு 5 வருஷம் அங்க பணியாற்றி இருக்காரு. உங்களை அங்க நிறுத்தாம ஏன் சார் இங்க நிறுத்தினாங்க? உங்களை திட்டமிட்டு இங்க தோக்கடிக்கணும்னு உங்க தலைமை நிறுத்தியிருக்கான்னு கேளுங்க. நீங்க நிக்கிறது 6 மாசத்துக்கு முன்னாடியே அவர் தெரியுங்கிறாரு. நாங்க விருப்ப மனுவே இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி தான் சார் கொடுத்தோம். அவர் 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க விருப்ப மனுவே 1 மாசத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தோம். 6 மாசம் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க சொல்ற இந்த 6 மாத காலத்துல நான் தெற்குல ஏதாவது கலந்துக்கிட்டேன்? செம்மொழி பூங்கா திறக்கும்போது முதலமைச்சருடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். அதை தாண்டி வேற ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டேன்? பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிட்டேன்? அப்படி கலந்துக்கிற நான் இங்க நிக்கிறேங்கிற முடிவு எடுத்திருந்தா பல்வேறு நிகழ்ச்சியில் நானும் கலந்திருப்பேன்ல, பொதுக்கூட்டங்களில் கலந்திருப்பேன்ல. எங்க தலைமை எங்களுடைய தலைவர் கட்டளை இருக்கிறார். அதை நிறைவேற்ற தலைவருடைய கட்டளையை ஏற்று செயல்பட வேண்டியது ஒரு சாதாரண தொண்டனாக என்னுடைய கடமை. அதை நான் செய்திருக்கிறேன். நன்றி. உங்களை இங்க நிறுத்துறது மூலமா தான் 10 தொகுதி வின் பண்ண முடியும் நினைக்கிறேன். அப்படிலாம் நினைக்கிறேன் சார். சார் எங்க இயக்கம் ஏறத்தாழ 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட இயக்கம் எங்க திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒருத்தர் இங்க நின்னாதான் இயக்கம் ஜெயிக்குங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த செந்தில் பாலாஜி இல்லைன்னா இன்னும் 100 செந்தில் பாலாஜி வருவாங்க. அதே மாதிரி இந்த செந்தமிழ் செல்வம் இல்லைன்னா 100 செந்தமிழ் செல்வம் வருவாங்க. இந்த தொண்டாமுத்து ரவி இல்லைன்னா 100 தொண்டாமுத்து ரவி வருவாங்க. அதனால இந்த இயக்கம்ங்கிறது சாதாரண இயக்கம் அல்ல. 75 ஆண்டு காலம் பாரம்பரிய முறைய இயக்கம். தனிப்பட்ட முறையில் யாருடைய செல்வாக்கை வைத்து இயக்கம் வளரப்போகிற இயக்கத்தினுடைய வளர்ச்சி, இயக்கத்தினுடைய அந்த அடிமட்ட தொண்டனாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் பணியாற்றிட்டு இருக்கோம். அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை எனக்கு தலைவர் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். விண்ணப்பிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். நன்றி.